சிதம்பரம் தொகுதிக்கு எத்தனை மத்திய அமைச்சர்கள் வந்தாலும் பாஜக மீதான மக்களின் மதிப்பீட்டில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பரங்கிப்பேட்டை சுற்றுவட்டார கிராமங்களில் திருமாவளவன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சிதம்பரத்தில் பானை சின்னம் உடைய வேண்டும் என்பது பாமக தலைவர் அன்புமணியின் விருப்பம் என்று கூறினார். மக்களிடையே முரண்பாடுகளை உருவாக்குவது, சாதி அடிப்படையிலான பதற்றத்தை ஏற்படுத்துவது என்கிற முயற்சியிலும் கூட நேரடியாக பாஜக வேட்பாளரே ஈடுபட்டார் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமாவை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அங்கீகாரம் வழங்கியவர் பிரதமர் மோடி என்று கூறினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு சமூக நீதியை பற்றி தெரியாது என்று கூறிய அவர், பாஜக கூட்டணியில் பாமக சேர்ந்தாலும் சமூக நீதியை விட்டுக் கொடுக்காது என்று கூறினார். ஸ்டாலின் பேசுறாரு, பாமக பிஜேபி கூட்டணி போயிட்டாங்க, ஐயா சமூக நீதி பேசுறாரு, பிஜேபிக்கு சமூக நீதி என்னன்னு தெரியாது, இப்படி எல்லாம் விமர்சனம். எங்களுடைய பிரதமர் அவர்கள் ஒரு ஓபிசி, அடிப்படையில் ஒரு ஓபிசி. நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை, அதற்கு அரசியல் சாசன அங்கீகாரம் கொடுத்தவர் நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள். இது காங்கிரஸ் கொடுத்ததா? இல்லையே. கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், சுதந்திரத்திலிருந்து எங்களுடைய கோரிக்கை அதை நிறைவேற்றிருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து திருச்சி சிவா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விவசாய மற்றும் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யாத மத்திய பாஜக அரசு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு பல்வேறு சலுகைகளை அள்ளி கொடுத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். வட இந்தியர்களுக்கு